வெல்கம் டு விஜயம்மா கிச்சன். நம்ம இன்னைக்கு கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஆனால் வீட்டிலேயே ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கட் பண்ண காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை வேக்காடு வேகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. அதில் புழு எதுவும் இருந்துச்சுன்னா கூட அதிலே சேர்த்துரும். அதனால் எப்பயுமே தண்ணியில் நல்லா சுடு தண்ணியில் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவர் எப்போ யூஸ் பண்ணாலுமே இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி எல்லாமே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அரை கப் போல் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்றா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம். அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் தூள், அப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நம்ம தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த பஜ்ஜி மாவுக்கு என்ன பதமோ அதே மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த காலிஃப்ளவரை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக மசாலா எல்லாத்துலேயும் படுற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது அப்படியே நம்ம சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். நல்லா கிறிஸ்பியாக நல்லா பொரிச்சு எடுக்கணும். நல்லா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிடுங்க. அப்போ தான் ஒட்டிக்கும், இல்லைனா பக்கோடா மாதிரி வந்துடும். அதனால் தனித்தனியாக போட்டு இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா செவந்து வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வந்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி சூப்பராக வந்துருச்சுல. இதே மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நீட்டமாக கட் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் பச்சை மிளகாவே நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்துட்டு இந்த வெங்காயத்தாள்னு சொல்கிற ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட வேண்டாம், இருந்தால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலர் நல்லா மாறி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஃபஸ்ட்டு ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூட அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர நல்லா கலரி விட்டுக்கோங்க. நம்ம கோபி மஞ்சூரியனுக்கு தேவையான சாஸ் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. நல்லா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து வரதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான பதத்துக்கு நல்ல சாஸ் ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். அதுக்காக இதை நம்ம கடைசியாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்பவும் வெந்துடக்கூடாது, இந்த கிறிஸ்பினஸ் போயிடும். அந்த சாஸ் லைட்டாக உள்ளே இறங்குற அளவுக்கு மட்டும்
நல்லா இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வச்சு இறக்கிட்டோன்னா, கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா, சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கோபி மஞ்சூரியன் ரெடி. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.